ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ இந்த வயலின் தான் பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம். அது ஒரு கோகனட் சீல் வச்சு ஸோ இந்த வயலின் பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள போகிற மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸாக பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ அதில் இருக்கிற அந்த நாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அண்ட் கையில் பார்த்திங்கன்னா இது பண்ணிங்கன்னா வந்து வராது. ஸோ நான் வந்து அதனால் நைஃப் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எடுத்துக்கிறேன். நைஃப் யூஸ் பண்ணால பார்த்து சேஃபாக பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இது நல்லா பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா இப்போ ரஃபாக இருக்கிறத நல்லா ஸ்மூத் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உட் பீஸ் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது இவ்வளோ பெருசு வேணுமா நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இருங்க எவ்வளோ பெருசுன்னு காட்டுறேன். இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷெல்லுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். பாதி பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ அப்படி இருக்கையில் நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ பெருசு எடுத்திருக்கேன். அண்ட் இதை வந்து நம்ம வந்து இது மேலே பார்த்திங்கன்னா வந்து வச்சு கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. சென்டரில் வந்து வச்சுட்டு ஸோ பென் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டேன். இதை வந்து நான் ஆக்ஸோ பிளேட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். கட் பண்ணது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அண்ட் இதில் வந்து அந்த உட் பீஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து வச்சா நல்லா ஃபிட் ஆகும். டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக நான் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் பண்ணி நான் வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா கொண்டு வரேன். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் மெதுவாக ப்ரெஷர் கொடுங்க, இல்லைனா அந்த ஷெல்லு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அது இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வெளியே வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருது. பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு இது மேலே பார்த்திங்கன்னா வந்து வச்சுட்டு ஸோ அந்த ஷெல்லுக்கு மூடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கார்ட்போர்டில் இருக்கிற அந்த ஒரு பாதி பீஸை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து எடுக்க போகிறோம். அதுக்காக நான் மார்க் பண்ணி பென்சிலில் அதை வந்து நான் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற ஒரு லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு லேயர் எடுத்துட்டேன். அந்த லேயர்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இது மேலே வச்சு கம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒட்ட போகிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா காஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் நான் சிசர் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுறேன். அண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த வுட்டுக்கு அந்த கோகனட் ஷெல்லுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கலர் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் ஸோ ஆணி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பார்த்திங்கன்னா அது 2 எடுத்திருக்கேன். அது வந்து டாப்பில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். அதை வந்து நான் சுற்றியில் யூஸ் பண்ணி நான் பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணிக்கிறேன். இது பண்ணியில் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஆணி அடிச்சாச்சு. அண்ட் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆணி அடித்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நரம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணி இப்போ அடித்ததுலேருந்து கீழே இருக்கிற ஆணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லென்த்து பார்த்திங்கன்னா வந்து அளந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2மே கட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த 2 இதையும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மேலே இருக்கிற ஆணிலையும் கீழே இருக்கிற ஆணிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு நாட் போட்டுருங்க.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட் போட்டாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. பட் லூஸாக இருக்கும். அண்ட் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுக்க சொன்னேன். அதை வந்து அந்த கோகனட் ஷீலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து வச்சு உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே புஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக டைட்டாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு குச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அதில் இன்னொரு நரம்பு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட வயலின் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வயலின் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாசித்து காட்டுறேன். பட் அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. பட் நான் அது என்னென்னு வந்து ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுறேன். அது ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வயலின் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்று தான். ஸோ நான் வந்து சொல்கிறேன், இது வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகுமான்னு வந்து எனக்கு தெரியல. பட் நான் ஒர்க் பண்ண வச்சுட்டு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னா, அண்ட் இப்போ வந்து எனக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அண்ட் இது போக நான் ஒன்று ஐடியா சொல்கிறேன். இது செய்யுங்க, 100% ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த இது பார்த்திங்கன்னா நான் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா வந்து அந்த இது பேர் என்ன, அந்த நரம்பு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வாழைத்தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த வாழைத்தண்டில் இருக்கிற நாரை பார்த்தீங்கன்னா எடுத்து அதை காய வச்சு இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ எல்லோரும் அதை தான் வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் அதை வாங்கி நான் அதை வந்து காய வச்சு நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். அது எப்படி ஒர்க் பண்ணணும் கூட நான் வந்து சொல்லித்தரேன். நானுமே கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இது எனக்கு ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது. அண்ட் இன்னொன்று கேட்பீங்க, என்னடா எல்லாம் மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ சும்மா தான், வேறு எதுவும்லாம் இல்லை. அண்டு அதனால் இப்போ ஒர்க் ஆகும். லைட்டாக நான் வந்து இப்போது கையிலே மட்டும் வாசித்து காட்டுறேன். சவுண்டு மட்டும் கேட்கும் பாருங்கள். கேட்குன்னு நினைக்கிறேன். அண்டு அங்கே கூட நான் லாஸ்ட்டில் கிளிப்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஓகேவா? ஸோ அண்ட் அவ்வளோதான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியும் கூட. அண்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ பார்த்திங்கன்னா வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விழுந்து மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் அண்ட் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. ஸோ பாய்.